அவரகம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நாளை காலை தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்கிறார். தமிழகத்தின் டிஜிபியாக பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்படுவார் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதே போல தாம்பரம் காவல் ஆணையராக சஞ்சய் குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக ரம்யா பாரதியை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக விஷ்ணு மகாஜனும் சேலம் மாவட்ட ஆட்சியராக அருண் தம்புராஜும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை எஸ்பியாக காவல் ஆணையராக அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. IAS IPS அதிகாரிகளை அதிரடியாக மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன்படி தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்படுகிறார். நாளை காலை 11 மணிக்கு தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பேற்க இருக்கிறார். மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக ரம்யா பாரதியை நியமித்திருக்கிறார்கள். மதுரை போலீஸ் கமிஷனராக அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி IAS மற்றும் IPS அதிகாரிகளை மாற்றியிருக்கிறார்கள். தாம்பரம் போலீஸ் கமிஷனராக சஞ்சய் குமார் நியமிக்கப்படுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் மாற்றப்பட்டு சஞ்சய் குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தின் புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கின் புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நாளை காலை 11 மணிக்கு பதவி ஏற்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் IAS IPS அதிகாரிகளை முக்கிய மாவட்டங்களில் மாற்றியிருக்கிறது. இதன்படி மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக ரம்யா பாரதி நியமிக்கப்படுவார் என பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மதுரை காவல்துறை ஆணையராக மதுரை போலீஸ் கமிஷனராக அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சந்தீப் ராய் ரத்தோர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கடந்த ஒரு 6 மாத காலமாக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பு வகித்திருந்தார். தாம்பரம் காவல் ஆணையராக அமல்ராஜ் மாற்றப்பட்டு சஞ்சய் குமார் நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல சேலம் மாவட்ட ஆட்சியராக அருண் தம்புராஜ் நியமிக்கப்படுகிறார். தூத்துக்குடிக்கு விஷ்ணு மகாஜன் புதிய ஆட்சியராக நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதே போல மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக ரம்யா பாரதி நியமிக்கப்படுகிறார் என தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நாளை காலை உடனடியாக தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்படுகிறார் என தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. காவல்துறையின் உயர் அதிகாரிகள், போலீஸ் கமிஷனர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஷ்ணு மகாஜன் மற்றும் தம்புராஜ் ஆகியோர் அங்கு சேலம் மாவட்ட ஆட்சியராகவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக விஷ்ணு மகாஜனும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை காவல்துறை ஆணையராக மதுரை போலீஸ் கமிஷனராக அபிஷேக் தீக்ஷித் நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி முக்கிய IAS மற்றும் IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நாளை பதவியேற்க இருக்கிறார் எனவும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.